Entertainment presents Mari Selvaraj இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல். சரி, இந்த நாகேந்திரன் யார்? இந்த நாகேந்திரன் எப்படிப்பட்டவர்? இப்போ நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்த நாகேந்திரன் போல ஒரு ஆட்கள் விஜின்ற நபர் மூலம் வெள்ளரவிக்கு அறிமுகமானார். ஒரு சிறைச்சாலைக்குள்ள அதிகப்படியான நெட்வொர்க்கு கிடைக்குது. அதிகப்படியான நெட்வொர்க் இருக்கிறப்போ இந்த பாக்ஸிங் பண்ணணும் என்ற சிந்தனையே மாறி போயிட்டு ரவுடியா இன்னும் இங்கேருந்து புழலுக்கு போகிறப்போ ஒரு மனிதனை நிர்வாணமாக இன்னொரு மனிதன் பார்க்குறான். அப்படி தான் கொண்டுன்னு போகிறாங்க உள்ள. ஒரு சொட்டு துணி கூட இல்லாமல் உட்கார வச்சு எங்கெல்லாம் கையை விடக்கூடாதோ அங்கெல்லாம் கை விட்டு எல்லா இடத்தையும் பார்த்து செக் பண்ணி போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்லி சண்முகம் என்றவரை மர்டர் பண்ணுறார். வடசென்னை வேசார்பாடியை சேர்ந்த ஸ்டான்லி சண்முகம் படுகொலை, ரவுடி நாகேந்திரன் வெட்டி கொலை அப்படின்ற மாதிரி ரவுடி நாகேந்திரனுடைய பேர் பரபரன்னு அவங்க இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா, நாகேந்திரனுக்கு முழுக்க உதவியது ரவுடிகள் மட்டுமா? என்ன கேள்வினா, நாகேந்திரன் அவர் எத்தனை கொலை கேஸ்ல உள்ள போயிருக்காரு? அவர் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு? சிறைச்சாலையிலே பார்த்தீங்கன்னா பாக்ஸர் முரளின்றவர் படுகொலை ஆகிறாரு. சிறைச்சாலைக்குள்ளே கொடூரமான முறையில் பாத்ரூமில் ஆணூறு பார்த்து மர்டர் ஆகிறாரு. சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க இல்லையா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை. அதனால தான் இத்தனை ரவுடிங்க சாவறாங்க. எப்போ தமிழக அரசை மீறி சிபிஐக்கு போகிறதுன்றதோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 4500 பக்கம் கொண்ட அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போ சிபிஐ முக்கியமாக விசாரிக்க வேண்டிய நபர்கள் எல்லாம் இப்படியே ஒருத்தராக நாளைக்கு இந்த கொலையுடைய உண்மைத்தன்மை வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா முக்கியமான ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னன் பாலு இந்த கேஸில் முக்கியமான குற்றவாளி. அவரையும் கோர்ட்டு விசாரணைன்ற பேரில் என்கவுண்டர் செஞ்சுட்டாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை சீரோ. கிலட்டா நாயர்ஸுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலே எல்லா ஊடகங்களையும் பரவலாக பேசக்கூடிய ரவுடி நாகேந்திரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி ரவுடி ஆனார், ரவுடி ஆக்கப்பட்டாரா, இல்லை இந்த சமூகம் அவருடைய பார்வையில் எப்படி பட்டாங்கன்றத இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம். பொதுவாகவே பசங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ சமூக ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வடசென்னை ரவுடி அப்படின்னு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வடசென்னையை ஏன் கார்னர் பண்ணுறீங்க? நாகேந்திரன் வேசார்பாடின்றவர் மரணம் ஆனாருன்ட்டு சொல்ல முடியல. ஏன்னா ஊடகமும் பார்த்திங்கன்னா இப்போ அதிக அளவு போகுது. சரி, இந்த நாகேந்திரன் யார்? இந்த நாகேந்திரன் எப்படிப்பட்டவர்? ஃபஸ்ட்டு அவர் இல்லாதப்பட்ட குடும்பத்தில் இல்லை, கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கார். அந்த ஒரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் பசங்க எல்லாமே ஜிம்முக்கு உடற்பயிற்சிக்கு போவாங்க. அங்கே நிறைய நெட்வொர்க்குன்றது ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் நிறைய ஆட்கள் வரப்போ நிறைய நெட்வொர்க் இருக்கும். அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக தன்னுடைய திறமையை காமிக்கணுன்ட்டு போனவர் தான் நாகேந்திரன். அவர் ஸ்டார்டிங்கில் எந்த கேஸுமே இல்லை. அப்படி போகிறப்போ அந்த ஜிம்முக்குள்ளேருந்து ஒரு நபர், நம்ம யாரையும் பெரிய ஆள் ஆக்கணும், அவங்கள நம்ம பேரை சொல்லணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய பேர் பிரபலமாகும். அதனால் ஓரளவு நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு எக்ஸ்பார்ட்டி ஒரு நபர் அவருக்கு அறிமுகம் வராரு. அந்த நபர் ஆல்ரெடி பிரபல ரவுடி வெள்ளை ரவி கூட நெட்வொர்க் ரொம்ப நெருங்கிய நெட்வொர்க் இருக்கார். இந்த ரவுடி வெள்ளை ரவியை பார்த்திங்கன்னா இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு நபர். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு பல குற்ற சம்பவங்களை செய்கிறதால இந்த வெள்ளை ரவியை கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறப்போ அவர் இன்னும் சுதந்திரமாகிறாரு. சுதந்திரம் ஆனப்போ இந்த வெள்ளை ரவி என்ன பண்ணுறாரு, இந்த ஜிம்முக்குள்ளே இருக்கிற பசங்களே மூளை செலவு செய்கிறாரு. இப்போ நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்த நாகேந்திரன் போல ஒரு ஆட்கள் விஜின்ற நபர் மூலம் வெள்ளரவிக்கு அறிமுகமானார். ஆல்ரெடி வெள்ளரவி பிரபல ரவுடி சேரா இவங்க 2 பேருமே ஒரு அந்த பரவலாக பேசக்கூடிய வேசார்பாடி சர்மா நகர் பகுதியில் பயங்கரமான ஒரு ரவுடியாக இருக்காங்க. அப்போது இந்த சேரான்றோடைய சித்தப்பான்னு முறையில் இருக்கார் சுப்பையான்னு. அந்த சுப்பையான்றவங்களும் சேராவும் சேர்ந்து வெள்ளரவியும் ஓரளவு அகென்ஸ்டாக ஆகிறாங்க. வெள்ளரவியுடைய அவங்க உறவினர், அதாவது அக்கா சொல்கிறாங்க, அவங்க அக்காவுடைய ஒரு பிரச்சனையில் இவங்க 2 பேரும் ஆப்போசிட் ஆகிறப்போ நாகேந்திரன்ன்றவர் பார்த்திங்கன்னா வெள்ளரவி பக்கம் நின்றுறாரு. இந்த மோட்டிவேஷன் இவங்களுக்குள்ளே வரப்போ நல்லா பேசிட்டு போகிறப்போ 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க. பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க சைடில் ஒரு மர்டர், அவங்க சைடில் ஒரு மர்டர் ஆகிறது. அந்த ரிவெஞ்சுன்றது ஸ்டார்ட் ஆனவொடனே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அவர் இந்த குற்ற வழக்கில் அவர் போய் இணைகிறப்போ ஜெயிலுக்குள்ளே ஒரு வாழ்க்கை. என்னென்னா ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அதிகப்படியான நெட்வொர்க்கு கிடைக்குது. இப்போ கடலூர் இங்கே இருக்கிறவங்கள கடலூரில் தூக்கி போட்டாலோ இல்லை மதுரையில் தூக்கி போட்டாலும் அந்த மதுரையில் இருக்கிற குற்றவாளிலாம் அங்கே இருக்கிறப்போ அதிகப்படியான நெட்வொர்க் இருக்கிறப்போ இந்த பாக்ஸிங் பண்ணணும் என்ற சிந்தனையே மாறி போயிட்டு ரவுடியா இன்னும்
இப்போ சம்பவ செந்தில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வழக்கறிஞர், நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போ ரவுடின்னா கெத்து, வக்கீலானா கூட வெத்து அப்படின்ற மாதிரி அவர் வந்து சம்பவ செந்தில் ஒரு வழக்கறிஞர்ன்றது யாருக்கும் தெரியாது. அவரை மாதிரி இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு பிரபல ரவுடி ஆகணுன்ற நோக்கத்தில் அடிதடில் கட்ட பஞ்சாயத்து அப்படின்ட்டு வரப்போ பணம் அதிக அளவில் பார்க்குறாங்க. நம்மளுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெரிய பெரிய பஞ்சாயத்து, இன்க்ளூடிங் இப்போது இவர் சிறைவாசலில் இருக்கிறப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சிறைச்சாலையில் போகிறப்போ நிர்வாணப்படுத்தி ஒரு குற்றவாளியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து மெடிக்கல் டெஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்து திருப்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இங்கேருந்து புழலுக்கு போகிறப்போ ஒரு மனிதனை நிர்வாணமாக இன்னொரு மனிதன் பார்க்குறான். அப்படி தான் கொண்டுன்னு போகிறாங்க உள்ளே. ஆனால் ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் மிஷின் இருக்குது, ஃபுல் ஸ்கேனிங்கு. ஆனால் சிறைச்சாலையில் போகிறப்போ ஒரு மனிதனை நிர்வாணமாக்கி ஒரு சொட்டு துணி கூட இல்லாமல் உட்கார வச்சு எங்கெல்லாம் கையை விடக்கூடாதோ அங்கெல்லாம் கை விட்டு எல்லா இடத்தையும் பார்த்து செக் பண்ணி போகிறாங்க. இப்போது நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு குற்றவாளி சிறைக்குள் போகிறப்போ அவனுக்கு எந்த நெட்வொர்க்கும் இல்லை, ஒரு மனிதனாக போயிடுறான். அப்போ உள்ளே எப்படி கஞ்சா இருக்கும், உள்ளே எப்படி பீடி கிடைக்கும், உள்ளே எப்படி போதைப் பொருள் இருக்கும், உள்ளே செல்ஃபோன் டவர் இருக்கும். இப்போ நாகேந்திரன் அவர் 27 வருஷமாக ஃபோன் பேசிவிட்டு வெளியிலேருந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்து ஃபோனில் கரெக்டாக வந்து பேசி அந்தந்த டீமை செட் பண்ணுறதுக்கு காரணம் உள்ளகிற ஜெயில் சூப்பர்டென்ட்டும் ஒரு காரணன்றதை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இப்போ நாகேந்திரன் அவர் வந்து என்ன கேஸுக்காக முதல் முறை ஜெயிலுக்கு போனார்? நாகேந்திரன் என்றவர் முதல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரவி கூட ஒரு பிரச்சனை ஆகுது. அதில் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஃபஸ்ட்டு போகிறப்போ காவல்துறை திட்டமிட்டு இவங்கெல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க, விஜய் கூட நாகேந்திரன் ப்ளஸ் வெள்ளரவி இவங்க 3 பேர் இருக்காங்கன்ற ஒரே காரணத்தில் ஃபஸ்ட்டு சேர்க்கறது போலீஸில் வந்து புட்டாப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு அக்யூஸ்ட்டு கூட நீங்கள் தொடர்ந்து சேர்ந்தீங்கன்னா அந்த அக்யூஸ்ட்டு கூட உங்களை எஃப்ஐஆரை போட்டு உங்களை பயமுறுத்துறதுக்காக பண்ணுவாங்க. அப்போ உள்ளே போயிட்டாலே இவங்களுக்கு பயம் தெளிஞ்சிடும். உள்ளே போயிட்டாலே பயம் தெரிஞ்சிடும். இந்த பயம் தெளிஞ்சவொடனே தொடர்ந்து இந்த குற்றத்தை செய்தால் தவறு இல்லை. ஜெயிலு நம்மளுக்குன்னு ஒரு பிளாக் இருக்கும், ஒரு ரவுடிங்களுக்கு ஒரு பிளாக்கு, 4ஆம் நம்பர் பிளாக்கு, 3ஆம் நம்பர் பிளாக்குன்னு ஒரு ரவுடிங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் வச்சுருவோம். இப்போ புழல் சிறையில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா புழல் சிறையில் சமீபத்தில் கூட ஜெயிலரெல்லாம் ஒரே சண்டை போட்டு ஜெயிலரை அடிக்க போய் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிலு வந்து ஒரு பேக்ரவுண்டு ஒரு இதாக தான். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி வேசர்பாடி நாகேந்திரன் வந்து புழல் ஜெயிலெல்லாம் வந்து அண்டர்டேக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே போய் அது எதுவுமே உண்மை கிடையாது. அது எதுவுமே உண்மை கிடையாது. புழல் ஜெயிலில் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வச்சவங்க, இந்த மாதிரி பெரும் குற்றம் செய்த வெளியவே வர முடியாத ஆயுள் தண்டனை கைதிங்க கண்ட்ரோலில் தான் சிறைச்சாலையே இருக்குது. இதை கேட்க போன ஜெயிலரையும் போட்டு அடிச்சிருக்காங்க. சமீபத்தில் நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஜெயிலரே பரட்டி வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக மதுரைன்னு நினைக்கிறேன், மதுரையே கடலூராக தெரில, ஒரு ஜெயில் சூப்பரண்டு வீட்லேயே பாம்பு போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வரலாறுன்ற ஜெயில் சூப்பரண்டு வீட்லேயே ஜெயிலில் உள்ள ரொம்ப பண்ணுறாங்கன்ட்டு பாம்பு போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடந்தது, எங்கேயோ நார்த் இந்தியன்ஸில் நடக்கலை. இப்போ நாகேந்திரன் என்றவர் உள்ளே போனவொடனே நெட்வொர்க் அதிகமாகுது, உள்ளே இருந்தே நிறைய பஞ்சாயத்து பண்ணுறாரு. அப்போ அவர் வெளியே இந்த ஒரு சின்ன இதில் வெளியே வரப்போ அதிமுகவை சேர்ந்த ஸ்டான்லி சண்முகம் என்றவர் அடிக்கடி இப்போ லோக்கலில் வந்து ஒருத்தர் பெரிய ஆளாக வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, போலீஸில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்களை உள்ளே தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்லி சண்முகம் என்றவரை மர்டர் பண்ணுறாங்க. மர்டர் பண்ணோடனே அப்போ தான் அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலிவை. ஏன்னா வேசார்பாடி, வடசென்னை வேசார்பாடியை சேர்ந்த ஸ்டான்லி சண்முகம் படுகொலை, ரவுடி நாகேந்திரன் வெட்டி கொலை அப்படின்ற மாதிரி ரவுடி நாகேந்திரனுடைய பேர் பரபரன்னு அவங்க டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்கு பத்திரிகைக்காரங்கள், ஊடகங்கள், காவல்துறை அதிகாரிகள்னு. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, நாகேந்திரனுக்கு முழுக்க உதவியது ரவுடிகள் மட்டுமா? நாகேந்திரனுக்கு முழுக்க ஒத்துவது காவல்துறை இல்லையா? அரசியல்வாதிகள் இல்லையா? தொழிலதிபர்கள் இல்லையா? இன்றைக்கி ஒரு கேஸுக்கு என்ன போனால் ஒரு 10,000லேருந்து 50,000 வரைக்கும் செலவு பண்ணாங்கன்னா அவருக்கு எங்கேருந்து அந்த பொருளாதாரம் வந்தது? ஒரு 27 வருஷம் ஒருத்தர் காவல்துறையில் கஸ்டடியில் இருக்கார், அவருடைய குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக எப்படி வந்திருக்கும் என்பது ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. பின்னாடி இவங்களுடைய சொத்துக்கள்லாம் எங்கெங்கே இருக்குது? இப்போ கூட நம்ம நேற்று டிவியில் பார்க்குறோம், ரவுடி நாகேந்திரனுக்கு ஆப்போசிட்டாக இருந்த சேரா, வெள்ளரவிக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்களும் நாகேந்திரனுக்கு ஆப்போசிட்டாக இருந்த சேரா 21 வருஷம் ஆந்திராவில் போயிருக்காரு. இப்போ சமீபத்தில் தலைமறைவாகி காவல்துறை இப்போ வந்து பிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த ஆந்திராவிலேருந்து சேரா தான் வந்து கஞ்சாவை சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும்
பெரும் குற்றங்கள். ஏன்னா இவர் வேலையே வந்து கஞ்சா, மது விற்பனை எல்லாமே பண்ணுறது எல்லாமே இருக்குது. அப்போ சேராயா வந்து சென்னைக்கு வந்து நீங்கள் ரூட்டே பார்த்தீங்கன்னா வந்து மூலக்கடையிலேருந்து தான் வந்து கஞ்சா வருது. அப்போ இன்றைக்கி 21 வருஷம் இவரை பிடிக்காத காரணம் என்ன? சேராவை இன்றைக்கி வந்து பிடிச்சிருக்காங்க. அதேமாரி பாருங்கள், இந்த சாவில் வெள்ளை பிரகாஷ்னு முந்தைய கூட்டாளி கொடுங்கூரில் நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு. பயங்கர ஆயுதத்தோட பிடிச்சிருக்கா. அந்த கேஸ் எல்லாம் வந்து அப்படியே பெண்டிங் போட்டு அவனை தேடுறதில்ல. இப்போ சாவில் வந்தோடனே வெள்ளை பிரகாஷ்ன்றவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை. இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு சந்தோஷப்படுறதா, இவ்வளோ நாள் பிடிக்கலன்ட்டு சந்தோஷப்படுறது? இல்லை சார், எனக்கு என்ன கேள்வினா, நாகேந்திரன் அவர் வந்து எத்தனை கொலை கேஸில் வந்து உள்ளே போயிருக்காரு, அவர் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது? அதுதான் நம்ம இப்போ சொல்லக்கூடியது. என்னென்னா, ஸ்டான்லி சண்முகம் அப்படின்றவரை அதிமுகவில் கரண்ட் பீரியடில் இருக்கிறப்போ அவர் வெட்டி சாகடிக்கிறாரு. அதில் வந்து தண்டனை பட்டுறாரு, ஆயுள் தண்டனை கைதியாக வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா சென்னையில் பல ரவுடிகளுடைய சாவுக்கு இவர் வந்து காரணமாகிறாரு. சிறைச்சாலையிலே பார்த்திங்கன்னா பாக்ஸர் முரளின்றவர் படுகொலை ஆகிறாரு. இதுக்கப்புறம் இந்த கொலைக்கு பின்னணியெல்லாம் இவர் இருக்கிறதா கருதுகிறாங்க ஜனங்க. ஏன்னா பாக்ஸர் முரளின்றவர் இவங்க வீட்டாண்ட வந்து கத்துனதாகவும், அதுக்காக இவர் சிறைச்சாலையிலே வந்துமோ அவங்க ரிமாண்ட் ஆகிறப்போ சிறைச்சாலைக்குள்ளேயே கொடூரமான முறையில் பாத்ரூமில் ஆணூறு பார்த்து மர்டர் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி கொடுங்கையூர் பகுதி, வேசார்பாடி பகுதி, பல ஏரியாவில் அந்த சுற்று வட்டார ரவுடிகள் யாரெல்லாம் போயிட்டு அந்த தொழிலதிபர்களை போய் மிரட்டினாலோ, இல்லை இவங்களுக்கு மாமூல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து அந்த இடத்துல போய் யாருன்னா ஒரு புதுசாக ஒரு ரவுடி உருவாகிறாங்களோ அந்த இடத்துல கேட்குறப்போ மர்மமான முறையில் வெட்டி சாவடிக்கப்படுறாங்க. சிறைச்சாலைக்கு வந்தாலும் சாகடிக்கிறாங்க, வெளியில் இருந்தாலும் வட சென்னையில் இருக்க முக்கியமான ரவுடிகளை வந்து கொன்னதில் நாகேந்திரன் தான் பெரிய பங்கு இருக்குது அவருக்கு தான். கண்டிப்பாக உண்மை. புளியாந்தோப்பில் கேட்டுன்றவரும் படுகொலை செய்கிறாரு. புளியாந்தோப்பில் ஒரு லேபிளாக இருக்கக்கூடிய கேட், அவரும் வந்து படுகொலை செய்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரவுடிகள் அதிக அளவில் ஒரு ஏரியாவில், இப்போ இந்த பகுதியை எடுத்துட்டால் புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் 6 ஸ்டேஷன் கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய ரவுடிகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் எல்லா ரவுடியும் போயிட்டாங்க. இந்த நேரத்தில் காவல்துறையுடைய என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 போலீஸை பந்தோபஸ்து போடுறப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு ரவுடியாக இருந்து இறந்தால் இவ்வளோ பெரிய கெத்தாக ஒரு சாவு ஊர்வலம் வருமா அப்படின்ற கொஸ்டின்னு புது இளைஞர்கள் கத்தி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு சாவு வந்து வர்றதுக்கு முன்னாடி சொந்தக்காரை விட காவல்துறை அதிகமாக இருக்காங்க. அப்போ வந்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இது போல் நம்மளும் கெத்தாக வாழணும், நம்ம செத்தாலும் இந்த மாதிரி மீடியாவில் பேசுவாங்க, மீடியாவில் வரோம், காவல்துறை எல்லாருமே கொஞ்சம் பேர் மொட்டியில் வந்திருக்கலாம். அங்கே எதனா பிரச்சனை வந்துட போகுதுன்றதுக்காக தான் காவல்துறை. கரெக்டு. ஆனால் நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி புளியாந்தோப்பில் டிஸ்ட்ரிக்டில் ரவுடிஸே கிடையாது. 80% ரவுடிஸு முடிஞ்சு போயிடுச்சு. மாதா பிதா செய்கிறது மக்களை காக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு 1000 காவல்துறையை வந்து கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய ரவுடின்னு காமிச்சிட்டிங்க, பல வழக்கு அவர் மேலே இருக்குது, சில கொலைகள் வந்து திட்டமிட்டு அவர் பண்ணிக்கிறாருன்ட்டு காமிச்சிங்க. நாளைக்கு அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு என்பது எப்படி உறுதி செய்ய முடியும்? நாளைக்கு இவரால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க பிள்ளைங்களை எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதே மாதிரி இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டினாக எழும்புது. இப்போ வியாசார்பாடியும் வட சென்னையும் ஒரு ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு நாகேந்திரன், அவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க்கு தாங்க. வேசார்பாடி வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலு, தமிழ்நாடு கண்ட்ரோலு, சென்னை கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ரவுடிக்கும் நல்ல நெட்வொர்க் இருக்குது. அதாவது காவல்துறையில் ஒரு வாக்கி டாக்கி கூட கிடையாது. நீங்கள் நேராக பாருங்கள், ஒரு 10 போலீஸில் ஒரு போலீஸ் தான் வாக்கி டாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ரவுடிஸுக்கு நெட்வொர்க்கு தாசி. ஜெயிலில் போகிறப்போ எல்லாருடைய கான்டாக்ட்ஸ் நம்பரும் இவங்க வெளியே வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ காவல்துறையை விட ரவுடிங்க இன்றைக்கி கரண்ட்டில் இருக்காங்க. எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாங்க, ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் பேசுகிறாங்க, அதுமாரி வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க. இன்னும் காவல்துறை நம்ம சாதாரண ஃபோனில் சிடி ரைட் பண்ணிகிட்ருக்கோம், அவன் யார்கிட்ட பேசுகிறான், என்ன பேசுகிறான்ட்டு பார்ப்பாங்க. உயர்நீதிமன்றமே 3 லட்சம் பேரை பிடிக்க சொல்லி போட்டிருக்காங்க. 21 வருஷமாக ஒரு ரவுடியை நீங்கள் பிடிக்கல. 27 வருஷமாக ஜெயிலுக்குள்ளேருந்தே படுகொலை பண்ணாங்கன்ட்டு இத்தனை பேர் பேசுகிறீங்களே, ஜெயிலுக்குள்ளேருந்து இவர் எப்படி பேசியிருப்பார் வெளியே? அதை தான் நானும் கேட்குறேன். ஜெயிலுக்குள்ளேருந்து எப்படி இவர் இவ்வளோ கண்ட்ரோலில் வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்? அதுதான் நான் சொல்கிறேன்ப்பா. ஜெயிலுக்குள்ளே சில காவல்துறை அதிகாரிகளும் இவர் கூட நெட்வொர்க்கில் இருந்திருக்காங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் ஃபோன் தொடர்பு சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை. அதனால தான் இத்தனை ரவுடிங்க சாகுறாங்க. எப்போ தமிழக அரசை மீறி சிபிஐக்கு போகிறதுன்றதோ, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 4500 பக்கம் கொண்ட அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போ சிபிஐ முக்கியமாக விசாரிக்க வேண்டிய நபர்களெல்லாம் இப்படியே ஒருத்தராக இப்போ இவர் மரணம் கொலையா தற்கொலையா இல்லை இயற்கையா என்று தெரியறதுக்கு முன்னாடியே இவர் சாவு எடுத்துட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவேங்கடம் அவரையும் முடிச்சிட்டாங்க. காக்காத்தோ பாலாஜி அவரையும் முடிச்சிட்டாங்க. அப்புறம் இவர் அடுத்த இவங்களுடைய டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா பொன்னன் பாலு. இந்த கேஸில் முக்கியமான பொன்னன் பாலு. ஆற்காடு சுரேஷ் வந்து படுகொலை பண்ணிட்டார், ஆனாலும் இந்த கேஸில் இருக்கார். இப்போ சிபிஐ வந்து யார் விசாரிக்கும்? எல்லாருடைய கல்லறை போய் தோண்டி எடுத்தால் விசாரிக்க முடியும் சிபிஐ. முக்கிய குற்றவாளிகளை காவல்துறை திட்டமிடாதையும் இறந்து கொண்டே இருக்காங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைன்றது கேள்விக்குறியாக இருக்கும். நாளைக்கு இந்த கொலையுடைய உண்மைத்தன்மை வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா முக்கியமான அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பொன்னன் பாலு இந்த கேஸில் முக்கியமான குற்றவாளி. அவரையும் கோர்ட்டு விசாரணைன்ற பேரில் என்கவுண்டர் செஞ்சுட்டாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வந்து சீரும். இல்ல அப்படி என்கவுண்டர் சாதாரணமா செய்ய முடியாதுல்ல, ஏதோ செய்ய முடியாது. அப்படிதானே தற்காப்புக்காக அதை பண்றாங்க. இல்ல பிரதர், அப்படிதானே திருவேங்கடன்று போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவர்கிட்ட எப்படி துப்பாக்கி இருந்திருக்கும்? அவர் கொண்டுன்னு போனார் ஒரு இடத்துல, அங்கே துப்பாக்கி டக்குன்னு எடுத்து காவல்துறை இப்போ நம்மளை கூட கூட்டுன்னு போகிறாங்கன்னா டக்குன்னு ஒரு இடத்த எடுத்து ஆயுதத்தை எடுத்து அடிச்சிட முடியுமா? குறைஞ்சது ஒரு 20-25 போலீஸோட தான் போயிருப்பாங்க. ஒரு துப்பாக்கி எடுத்து 25 போலீஸை சாவடிக்கிறதுக்குன்னா சினிமாவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கேஸ்ல வந்து நாகேந்திரனோட பையன் அஸ்வத்தாமனும் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஜாமீன்ல காவல்துறை நினைச்சா யார் பேர் வேணாலும் எழுதலாம். அப்ப அஸ்வத்தாமனுக்கு சம்பந்தம் இல்லை. நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் அப்பாவை பார்க்க போறாரு. 1000 பேசியிருக்கலாம். ஆனா அவர் சம்பந்தம்னா அவர் அந்த களத்துல இருந்தாரா இல்லை. சரி, இப்போது ஒரு காவல்துறை நினச்சா யார் மேலே வேணாலும் வழக்கம்லாம். இதற்கு முன்னாடி அஸ்வத்தான் மீது எத்தனை கொலை வழக்குகள் இருக்குது? அஸ்வத்தாமன் மற்றும் அருண் இன்னொரு மகன் பேர், 2 பேர்கள் மீது கொலை வழக்குகள் எதுவும் இருக்கா? இல்லை. அப்போது ஒரு தந்தை தவறு செய்து விட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள யாரை வேணாலும் வழக்கில் சேர்த்துக்கலாம் என்பது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. போலீஸ் எதுவுமே விசாரிக்காமல் அவரை சேர்த்துருக்க மாட்டாங்க இல்லையா சார்? விசாரிக்கணுன்றது விசாரிப்பாங்கங்க. விசாரிக்கிறது முக்கிய குற்றவாளி. இப்போ யார் இப்போ விட்டுறது? அந்த சம்பவத்தில் எஸ்ஓசி காவல்துறையில் ஒரு விஷயம் இருக்குது. முதலில் ஒரு 6 பேர் போய் படுகொலை செய்கிறாங்கன்னா அந்த 6 பேர் தான் குற்ற சம்பவம். கொலைக்கான காரணம் இவர்களாக இருக்கலாங்கன்ட்டு யூகத்தில் போயிட்டு அந்த செக்ஷன் என்ன போட்டிருக்காங்க, அந்த நம்பர் இருக்குறீங்களா, A1 A2 A3, அதில் வந்து அந்த எஸ்ஓசியில் முக்கியமான பங்கு ஒருத்தரை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கொலையில் ஈடுபட்ட நபர்கள் பண்ணோம். இப்போ திருவேங்கடம் இந்த பைக் திருடன், அவன் பேர் திருவேங்கடம் வந்து ஒரு பைக் திருடன் தான். எதனா ஒரு வண்டியை சீஸு பண்ணி கொடுப்பாரு. சில வண்டிங்களை திருடுவார். அவருடைய பார்ட் டைமே வந்து திருடு தான். இப்போ பைக்கை வந்து 3 பைக்கு எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அந்த 3 பைக்கு திருட்டு வண்டியாக தான் இருக்கும். அதையும் காமிச்சிடுவாங்க காவல்துறை. எங்கேயோ வந்தது திருட்டு வண்டியை லாக் வச்சு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த உண்மைத்தன்மை திருவேங்கடத்திட்ட கேட்டிருக்கணும். அது கேட்கல. ஏன்னா இதெல்லாம் செட்டிங்காகவே போகுது. இப்போ இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் விரைவில் இன்றைக்கி 4 பேர் வந்திருக்காங்க வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த குற்றவாளிகள்லாம் விரைவில் விடுதலை ஆகிடுவாங்க. இப்போ சிபிஐக்கு மாற்றினா சிபிஐ விசாரணை பண்ண வரைக்கும் எங்களுக்கு ஜாமீன் கொடுங்கன்ட்டு சொல்லி முக்கிய குற்றவாளிகள்லாம் வெளியே வந்தாங்க. ஒரு 4 பேரை வெளியே விட்டுருக்காங்க. ஒரு 4 பேரை இப்போ விட்டுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள். ஏன்னா குண்டாஸை உடச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இவங்க வெளியே வந்தாங்கன்னா நாங்கள் தான் வந்து நாங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கோம், பெரிய தலைவரை கொண்டோம், எங்களுக்கு எவ்வளோ போலீஸ் வந்தாங்க. ரவுடிசம்ன்றது வட சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய விஷயமா வந்து இளைஞர்களுக்கு ஒரு சீர்கேடான விஷயம் வருவது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் இதுபோல் சவ ஊர்வலங்களில் காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை கட்டுப்படுத்தணும். IAS IPS அதிகாரிங்க எல்லாருமே நீங்கள் யூனிஃபார்மில் வந்திருக்கலாம். ஆனால் AR கால்ஸில் இருக்கக்கூடியவங்க, SIயில் இருக்கவங்க, ஸ்பெஷல் பார்ட்டிங்க எல்லாம் மப்டியில் வந்திருந்தால் ஒரு பரபரப்பு இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி ஒரு 1000 போலீஸ் இங்கே இருக்கவங்க 1 லட்சம் மக்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துருக்கப்போ அங்கே பாதுகாப்பு இருந்ததுன்னா பல உயிரிழப்பு கரூரில் கூட இருந்திருக்காது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா வட சென்னையை குறிப்பாக வந்து ஒரு ரவுடிசம் ஏரியாவாக காமிக்காதீங்க. இப்போ கூட கொட்டிவாக்கம் குணா என்றவரை வெட்டி கடுகுல போனாங்க. அவரை கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறப்போ கொட்டிவாக்கம் குணான்ட்டு சொல்கிறீங்களே தவிர தென்சென்னையில் ஒரு ரவுடி கொலைன்ட்டுன்னு சொல்ல மாட்டீங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின். அதே நேரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக 20,000 பேர் ரவுடிங்க இருக்காங்க. அதில் A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடிங்களே வந்து சுமார் ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போது இது போல் பல நாகேந்திரன் இருக்கிறாங்க. நாகேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து மதிப்பே கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்கன்ற மாதிரியெல்லாம் நியூஸ்லாம் போடுறாங்களேன்னா அவருக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது, என்னென்ன மாதிரி வியாபாரங்கள்லாம் பண்ணுறாங்க? இப்போ சாதாரணமே பார்த்தீங்கன்னா இவருடைய ரவுடிசம் வாழ்க்கைன்றது ஒரு 32 வருஷமாக இருந்திருக்கு. இதில் இவர் சம்பாரித்த சொத்துக்களை அந்த ஏரியாவில் இல்லாமல் வெளியில் எங்கன்னா பினாமி பேரில் வைத்திருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த நாகேந்திரன் மட்டும் இல்லை, குறைஞ்சது பார்த்திங்கன்னா ரவுடிகள் எல்லோருக்குமே சொத்துகள்
பெண் தாதாக்களுக்கும் சரி, இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறவர்கள் சொத்துகள் பறிமுறை செய்ய வேண்டும். ஆனால் இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பதிக்கப்படுறதால காவல்துறை ஏதோ ஒரு ஹவுசிங் போர்டில் இவங்க இருக்காங்கன்னு நினச்சி அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யாமல் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு விஷயம். என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க பார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ரவுடிகளுக்கு இந்த பார்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டுகள், தொழிலதிபர்களை மிரட்டி வரக்கூடிய அமௌண்ட்டுகள் இதெல்லாம் வந்து பதுக்கி வைத்து பினாமி பேரில் கோடிக்கணக்கான 10 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை மர்ம இடத்தில், அதாவது தமிழ்நாட்டை விட்ட வெளியில் அவர்களுடைய சொத்து இருக்கும். அவங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் முழுசாக காவல்துறை ஆணையர் மட்டுமல்ல டிஜிபியும் ஆய்வு செய்து எல்லா ரவுடிகளுடைய வங்கி கணக்கை ட்ராக் பண்ணணும். இது போன்ற ரவுடிகள் இனி சென்னையில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என்பதை சொல்லி முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடிகள் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு சுமார் 10 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை பினாமி பேரிலும் அசையாத சொத்துக்களை வைத்திருக்காங்க. இதெல்லாம் காவல்துறை இன்னும் டீப்பாக போயிட்டு அவங்களுடைய வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும். இனி ஒரு காலங்களில் ரவுடிகள் இன்னும் ராஜ்யம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த கெடாட்டா நேயர்ஸுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். Entertainment presents மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல்.